வயசான தாத்தா அவங்க பேரோட சேர்ந்து அவர் வரைஞ்ச பழங்கால ஓவியத்தெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து இது எல்லாத்தையும் நீங்க தான் வரைஞ்சீங்களான்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அந்த தாத்தாவும் ஆமாவா நான் தான் வரைஞ்சேன், இது என்னோட பேரன் ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லீவுங்கறனால, அதனால என் பேரன் என் கூட வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு இங்க இருக்கிற பிக்சரை நான் எடுத்துக்கிட்டுமா ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்றா. அந்த தாத்தாவும் அந்த பிக்சரை எடுத்து பேக் பண்றாங்க. அந்த பிக்சர்ல 2 மீனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல போலீஸ் அங்க வந்து அந்த தாத்தா கிட்ட நீங்க இங்கெல்லாம் கடை வைக்க கூடாது, உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த தாத்தாவும் நாங்க வேற எங்க போறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இங்க கடை வைக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. அங்க பிக்சர் வாங்க வந்த லேடி அந்த போலீஸ் கிட்ட இது தீபாவளி டைம் சார்னு சொல்றா. அதுக்கு அந்த போலீஸ் தீபாவளி டைம்ங்கறனால தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. அந்த போலீஸும் அந்த தாத்தா கிட்ட நீங்க 5 நிமிஷத்துல கடையை காலி பண்ணுங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த தாத்தாவும் அந்த பொண்ணு கிட்ட பிக்சரை பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேரன் கிட்ட நம்ம இங்க இருந்து வேற எங்கேயாவது போகணும், அதனால இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்கா. இந்த தாத்தா புலம்பிக்கிட்டே இருக்காரு, எங்க போறதுன்னு தெரியல, ஆனா இந்த சிட்டில எங்களுக்குன்னு ரூம் கூட தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மணி சேர்த்து கொடுக்குறா. அதுக்கு அந்த தாத்தா வேணாம், இந்த படத்துக்கு என்ன காசோ அதை நான் எடுத்துக்கிறேன், மீதி பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துறாரு. இந்த தாத்தாவும் சோகமா அவங்க பேரனை கூட்டிட்டு கிளம்பி போறாரு. இந்த பொண்ணும் அந்த ஃபீலிங்கோட பாத்துட்டே நிக்கிறா. இந்த பொண்ணு ஆபீஸ்ல அவங்க எங்க போயிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறா. அப்ப அவங்க ஸ்டாஃப் வந்து மேம் நெக்ஸ்ட் வீக்ல தீபாவளி வருது, இங்க ஸ்பேஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு டெக்கரேஷன் போட்டு லைட் போட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு டெக்கரேஷனா இங்கேயா, ஆமா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இவங்க போன்ல அந்த தாத்தாவோட டிராயிங்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து பிரிண்ட் போடுறாங்க. அந்த பிரிண்ட் போட்டு இவங்க அதெல்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணும் அந்த தாத்தாவையும் அந்த பேரனையும் போயிட்டு கூட்டிட்டு வராங்க. அந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு அந்த தாத்தாக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. அந்த பொண்ணு கிட்ட நீ என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு உங்களுக்காக ஒரு சின்ன ரூமை என்னால முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. இந்த தாத்தாவும் ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க.